முதல்வராக இருப்பவர் தோற்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணா இருக்கு. திமுகவுக்குள்ளேயே கொளத்தூரை நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாரு, ஆனா அவர் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. கொளத்தூர் தொகுதியை ஸ்டடி பண்ணவே பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம். சேகர் பாபு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியோ ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஆளோ அல்ல. பழைய சைக்கிள் ரிக்ஷா, கட் அவுட் வைக்கிறது ஏடிஎம்கேல, அப்புறம் ஜெயலலிதா கால உளுந்து கிடக்கிறது, அப்புறம் ரேஷன் கடையில், இதுதான் அவருடைய அடிப்படை அரசியல் அறிவு. தொகுதிக்கு ஒரு 50 கோடி ஒதுக்குனா ஜெயிச்சு. அறிவு இருந்தா துறைமுகத்துல ஸ்டாலின் நிறுத்தி ஒரு 750 கோடியோ 1000 கோடி எல்லா நகையும் உருக்கி இப்போ வச்சிருக்காரு. யாரு? சேகர் பாபு. நடவடிக்கை எடுப்பாரா விஜய்? இப்போ கொண்டு கொடுப்போம், ஆதாரத்தோடு கொண்டு கொடுப்பேன் சார். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ நான் பாத்துக்கிற விடுங்க, நான் ஜெயிச்சிடறேன். திமுக மீது அவ்வளவு கோபம் மக்கள். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு என்ன அதிரடியான ஒரு திரைப்பட பாணியில மாற்றம் இருக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க? எதுக்குமே ஒரு 10 நாள் டைம் எடுக்கும். ஆமா ஆமா ஆமா. அவருடைய முதல் என்ன செய்ய போறாரு பார்த்து நீங்க 5 வருஷம் என்ன பண்ணுவோம் நான் சொல்லி திருடி கொள்ளையடிச்சு கோடிகளை குவித்த இந்த திராவிட இயக்கம் விஜய கொஞ்சம் சிலிப்பானா அதான் தலைப்பிச்சு. அதிமுகவை வைத்து பாஜக இங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாங்க, பல பிளான் போட்டாங்க. அந்த கணக்கெல்லாம் தவிடுபடி ஆக்கியிருக்காரு விஜய்ங்கும் பொழுது அவர்களுடைய கணக்கு என்னவா இருக்கு? அங்க எனக்கு அப்படி தவிடுபடி ஆக்கணும் மாதிரி தெரியல. விஜயை தனியா நிக்க வச்சதே பிஜேபி. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மேற்கு வங்கத்திலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே இருக்கவர்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி. திராவிட இயக்கங்களை தாண்டி ஒரு புதிய சக்தி முதல் தேர்தலில் தன் கட்சியை நிரூபித்ததாகவே பெரிதளவில் வரலாறு கிடையாது அப்படில பல கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாலும் எல்லா கால்குலேஷனையும் தவிடுபடியாக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது முதலமைச்சராகிறார். அது தொங்கு சட்டசமாக இருந்தாலும் முதலமைச்சர் ஆகிறார். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பல்வேறு விவாதங்கள் தற்பொழுது நடக்குது. காரணம், மக்கள் மாற்றங்கிற ஒன்றை நம்பி இருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்த தீர்ப்பு எல்லாருமே வரவேற்கிறாங்க. இப்போ குறிப்பாக இந்த விஷயத்தில் திமுக நிறைய செஞ்சோம், ஜிடிபியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறது, நிறைய திட்டங்கள் கொடுத்தோம், அவ்வளவு திட்டங்களை கொடுத்தும் தோல்வியற்றதை நம்மளால் மறுக்க முடியல. இப்போ விடியல் பயணம் கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தா, இப்படி பல விஷயங்கள் எடுக்கிறாங்க. குறிப்பாக கொளத்தூரில் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. முதல்வராக இருப்பவர் தோற்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கிறத தாண்டி அவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்குள்ளேயே கொளத்தூரை நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார், ஆனால் அவர் ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஏன் கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றதா நீங்கள் நினைக்கிறீங்க? கொளத்தூர் தொகுதியை ஸ்டடி பண்ணவே இல்லை. கொளத்தூர் தொகுதியை பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம். நீங்கள் சேகர் பாபு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியோ ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஆளோ அல்ல. பழைய சைக்கிள் ரிக்ஷா, அப்புறம் கட் அவுட் வைக்கிறது ஏடிஎம்கேல, அப்புறம் ஜெயலலிதா கால உளுந்து கிடக்கிறது, அப்புறம் ரேஷன் கடையில், இதுதான் அவருடைய அடிப்படை அரசியல் அறிவு. இவற்றெல்லாம் அதிகாரம் வந்த பிறகு தொகுதிக்கு ஒரு 50 கோடி ஒதுக்குனா ஜெயிச்சிருவோம். அறிவு இருந்தால் துறைமுகத்தில் ஸ்டாலின் நிறுத்தியிருக்கணும். முஸ்லீம் ஓட்டில் அவர் முதலமைச்சர் இருப்பார், அவரே ஜெயிச்சிருப்பார். இதை துரைமுருகன் இங்கே வந்தால் நம்ம காணாமல் போயிடுவோம், அவர் அங்கேயே நிற்கட்டும். சேப்பாக்கத்தை தவிர வேற எங்கே இருந்தால் உதயநிதியை தோத்து போயிருப்பாங்க. முஸ்லீம் ஓட்டு தான் காப்பாத்துச்சு. இதுதான். அப்போ நீங்கள் சபரீஷ் என்ன நினைச்சாரு? விஷன் 200 எல்லாம் பணத்தை கொடுத்தா முட்டா போயிருக்கு, ஒரு குத்திடுவாங்க. இதுதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல். நீங்கள் மக்களுடைய நாடி துடிப்பை பார்க்கிற அளவுக்கு இவர்கள்லாம் கீழிருந்து வந்த அரசியல்வாதி அல்ல. சரியா? சரி, இப்போ கீழிருந்து அடிமட்டத்திலிருந்து போஸ்டர் ஒட்டி மக்களோடு நின்று அந்த ஊரில் கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏவாக இருந்து பல வருஷமாக இந்த தொகுதியில் கல்யாணம் காது குத்து நல்லது கெட்டது நான் போயிருக்கேன், நான் தான் அந்த ஊருடைய முகம்னு இருந்த பல அமைச்சர்கள் தோற்றுருக்காங்கல்ல, அதுடைய காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அது நீங்கள் அமைச்சரான பிறகு தான் அரசியலுக்கே வந்திருப்போம். நீங்கள் திமுக இருப்பான. சார், நீ ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள். சிதம்பரம் அந்த ஊருக்கு வர்றதே இல்லை. பெரிய பண்ணையார், பல லட்சம் கோடி உலகம் பூரா திருடி வச்சிருக்காரு. காது குத்து கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டதுன்னா எல்லா இடத்துக்கும் போயிடுவார். அவருக்கு எல்லா பேரும் ஓட்டு போடுறோம். எங்கே சிவகங்கை தொகுதியில் பெரியசாமி தமிழ்நாட்டிலே அதிகமாக ஓட்டு வாங்குறாலும் அவர் தான். அப்படியே காரில் போயிட்டு இருப்பார். ஒரு பாட்டு கேட்டுனா எந்த ஊரா எந்த கல்யாணமா அப்படியே உள்ள என்னப்பா இல்லை பத்திரிகைகளை கொடுக்கலாம், ஐயா அவரே வந்துட்டாரு. அவன் சொந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற ஒரு 300 பேர் அப்படியே ஓட்டு போட்டுருவோம். இதுதான் அவர் ஸ்டைலு. எந்த வேலைக்கு போனாலும் அவனை பண்ணி கொடுத்துருவார். அதிமுக திமுக. நீங்கள் ஜெயலலிதா அவருக்கு என்ன பண்ணுச்சு? நத்தத்தை பழிவாங்க, நத்தை நிறைய திருடி கணக்கு கொடுக்கல, அவருக்கு ஒன்று ஆத்தூரில் போட்டு தோத்தே போயிட்டார்.
எலெக்ஷன் நாமினேஷன் போடுமா தோத்து போயிடும்னு சொன்னார். யார்? நப்தா. ஆத்தூரில். அப்போ அது தொகுதி எப்படி வச்சிருக்காரு? ஆத்தூரில் தோக்க சொல்லுங்க. திமுக எல்லாம் ஜெயிப்பாரு. அப்போ அவரும் அமைச்சர் தானே. அதுதான் அரசியலே தவிர இவன் அதுக்கு முந்தி அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். அங்கே இந்த போன தேர்தல் இந்த தொகுதி, அடுத்த தேர்தலுக்கு அந்த தொகுதி. எப்படி ஓட்டு போடுவோம்? மக்கள் என்ன மடையினா? உங்களை கொண்டாடுவான் மக்கள். நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை கொண்டாடுவான். புலிகள் தான் சொல்லுவான். புலிகளை இராணுவம் பார்த்தா சுட்டுருவோம். கேஸு, விசாரணை, கோர்ட்டு, பெயிலு, ஜெயிலு, ஹைகோர்ட்டு இதெல்லாம் கிடையாது. தெரியுமா ராணுவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சுட்டுருவான். அப்போது இந்த இளைஞர்கள் அத்தனை பேரோட நான் பழகினவன், நெருங்கி பழகினவன். உயிர் தப்பிக்கணும் அப்படியே ஓடுவான். தெருவா ஓடுவான், வீதி வீதியாக ஓடுவான். இராணுவ ட்ரக்கு தேடிட்டே வரும். ஒரு வீட்டில் வேப்பந்தலை சொருகி இருக்கு. என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் வீட்டில் அம்மா பார்த்துருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய மகனை எழுப்பி வாசலை உட்கார வச்சுட்டு போனவனை படுக்க வச்சுருவான். போனவனை எதோ தூவி, வேப்பலையை தூவி. அம்மா பார்த்தவங்களுக்கு வேப்பலை தான் மேலே தூவுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உண்மையாகவே பெரியம்மை பார்த்த அந்த இளைஞன் எங்கே உட்காந்துருப்பான்? வாசலில் உட்காந்துருப்பான். ஓடி போன புலி இளைஞன் எங்கே படுத்திருப்பான்? இவன் படுத்த இடத்துல வேப்பிலையை தூவி படுத்திருப்பான். ராணுவ துப்பாக்கியோட வருவான், பார்ப்பான். என்ன அம்மா பார்த்துருக்கியா? அது யார்? அவனுக்கு அம்மா பார்த்துருக்கு. அப்படியே போயிடும். இப்படி பல போராளிகளை காப்பாற்றிய தாய்மார்கள் ஏன் கொண்டாடுறான்? நமக்காக சாவுறான். அவன் நம்ம வாழணுங்கிறதுக்காக அவன் உயிரை விடுறான். அதுக்காக தான் மக்கள் காப்பாற்றுறான். அப்போ அதே தான் தமிழ்நாட்டில் இந்த நீங்கள் சொன்ன அமைச்சர் கட்டவுட்டு வைக்கிற எல்லாம் சாதாரணமாக இருப்பான். 1000 கோடி வந்துடும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 750 கோடியோ 1000 கோடியோ எல்லா நகையும் உருக்கி இப்போ வச்சிருக்காரு. யார்? சேகர் பாபு. நடவடிக்கை எடுப்பாரா விஜய்? கொண்டு கொடுப்போம், ஆதாரத்தோடு கொண்டு கொடுப்பேன் சார். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ நான் பார்த்துக்கிற விடுங்க, நான் ஜெயிச்சிட்றேன். திமுக மீது அவ்வளவு கோபம் மக்களுக்கு. அதுதான் ஸ்டாலினே குளத்தூரில் தோல்வியடைந்தது. சரிங்க, இப்போ ஒரு சிட்டிங் சிஎம்மாக இருக்கிறாரு. அந்த தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா தொகுதிக்கும் பண்ண வேண்டியது அவரோட கடமை. அந்த தொகுதிக்கு குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் பயன்பெற்ற மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பாஜக எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. ஒரு சீனியர் லீடராக இருக்கிறாரு ஒரு மாதம் போது. இப்போ மற்ற அமைச்சர்கள் போல் இவர் இங்கே தோற்பதற்கான சூழல் இருக்குது, விஜயோடைய வருகை பெரிய தாக்கம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத உளவுத்துறை எல்லாமே தப்பான டேட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு நீங்கள் கருணாநிதி பேர் நம்ம ஜெயிச்சிருவோம் தலைவர் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுப்போம். ஜெயலலிதா நம்ம ஜெயிச்சிருவோம் அம்மானு தான் ரிப்போர்ட் கொடுத்தோம். ரிப்போர்ட்டை இங்கிட்டு கொடுத்துட்டு தபால் வாக்குகளில் அதிகம் வாங்கியது தாவேக்கா. அந்த முதல் லீடிங் பார்க்கும்போதே இந்த முறை அதிகாரிகள் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்கிற ஒரு இப்போ அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? இப்போ அரசு ஊழியர்கள் போராட்டம் இது சார்ந்து இருக்கிறதா அல்லது வேறு எதுவும் காரணம் இருக்கு? ஊழல் தான். ஊழல் சார். பிடிக்கல சார் திமுகவை. 5 வருஷமாக பிடிக்கல சார் திமுகவை. அவ்வளவு அராஜகம், அவ்வளவு அட்டூழியம், அவ்வளவு அயோக்கியத்தனம். அதிகாரிகள் காட்டில் தான் மழை. அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் காட்டில் தான் மழை. முதலமைச்சர் எதையுமே கண்டிக்கல. அடித்து கொள்றான். நீங்கள் அஜித் குமாரனா அது அந்த எஸ்பி அதிகாரம் இருந்தால் விட்டு எஸ்பி தெரியாமல் அவன் அடிச்சிருக்க கொண்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்போ முதலமைச்சர் எதையுமே, அதாவது எனக்கு ஒரு சொன்னாங்க, ஏதோ சென்சிட்டிவான பிரச்சனை சேகர் பாபு அமைச்சரவையிலையோ அவங்க ஒரு சிஎம்ஐ கூப்பிடுறாரு. சிஎம் சின்னவரை பார்த்துக்கிட்டார். சின்னவரை பார்த்துக்க சொன்னால் சின்னவர் எங்கேயோ மஜா பண்ணிகிட்டு இருக்காரு. அவன் அங்கே பிஏ வேச சேனல் சொல்லுங்கிறானா? யார்? சேகர் பாபு கிட்ட உதயநிதி பிஏ. இப்போ உதயநிதி பிஏ, ஸ்டாலின் பிஏ எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமாவேளன் இருக்கார்ல, கலைஞர் திருமாவேளன். அவர் 5 வருஷத்துக்கு முந்தைய அவர் ஆர்எஸ்எஸோட திட்டம் போட்டு எல்லாம் போட்டா பிடிக்கிறவன், கேமரா பிடிக்கிறவன், ஒட்டுறவன் எல்லாம் பிஏ வாங்கிட்டான். தினேஷ் சிஎம் பிஏ தினேஷ் ஆனந்த விட போட்டாங்கிறப்ப அவரை மாரி யாரும் போக முடியும். என்கிட்ட சொல்லியா விஷயத்த யார் கேட்குறான்? உதயநிதியுடைய பிஏ. நான் உனக்கு சொல்ல முடியாதுங்கிறான். சென்சிட்டிவான கேபினட்டாவது கூப்பிடணும் என்கிட்ட சொல்லியா? இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட பேசும் பொருளாக மாறுது. மாறிய பிறகு
அது அப்படியே திமுக பற்றி வெறுப்பாக மாறுது. எல்லா பக்கம் பணம் 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 கொள்ள கொள்ள கொள்ள. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததை தாண்டி இங்கு இப்போ திமுகவோட கோர் ஓட் பேங்க்லேயே ஓட்டு போயிருக்கல. இப்போ தான் இப்போ நான் கேட்டது மாதிரி இப்போ பரந்தாமன் அவர்கள் வந்து சேகர் பாபுவை தான் நேரடியாக சாட விரும்புகிறார் கொளத்தூரில். இல்லை, அது 2 பேருக்குமான சண்டை, அதில் உண்மை இல்லை. சரி, இப்போ அதை தாண்டி தான் இப்போ இது போன்று பல உட்கட்சி பூசல்களும் இருந்ததா? 2 அதெல்லாம் இல்லை சார், ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சார், அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறதா. அதை தாண்டி நிர்வாகமே தப்பா இருக்கு. நிர்வாகமே பணத்தை எடுத்து கொண்டு போய் நேராக சபரீஷன் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கும். நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட் எஸ்சிடிசி இருக்குல்ல, எஸ்சிடிசியில் 700 பேரை கடைசி நேரத்தில் வேலைக்கு எடுக்கிறாங்க. 700 பேரை. சேலம் மேனேஜர் மோகன், அவர் எடப்பாடிக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு ஆளுக்கு 7 லட்சம் ரூபா வாங்குறாரு. நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸும் வச்சுருக்கணும், டிரைவர் லைசன்ஸும் வச்சுருக்கணும். டிரைவர் வேலையும் பார்க்கணும், கண்டக்டர் வேலையும் பார்க்கணும். எஸ்சிடிசியில் வேலை. ஒரு ஆளுக்கு 7 லட்சம் ரூபா. எவ்வளோ பேருக்குன்னா 700 பேருக்கு 500 கோடி. அப்படியே கொண்டு சபரீஷன்கிட்ட கொடுக்குறாங்க. 700 குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுது. சிவசங்கரை எதுலன்ட்டா கையில் போட்டு கொடுக்குறாரு. இதை செஞ்சவர் யார்? சேலம் டெப்போ மேனேஜர் மோகன். இதில் சிவசங்கருடைய கிளாஸ்மேட்டு, அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லூயிஸ் கதிரவன். அவர் தான் சிவசங்கருடைய பிஏ. சிவசங்கருடைய கல்லூரி நண்பர், அவர் தான் பிஏ. அவரும் ஒன்றா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. லூயிஸ் கதிரவனுக்கு ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா. அப்போ 700 பேருக்கு அவருக்கு ஒரு 35 கோடி. இப்படி கொள்ள 700 குடும்பம் தாலி அறுத்து அவன் 7 லட்சம் போடுறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான். இந்த உதயநிதி தான் இப்படி கொடுத்துருக்காங்க. விஜய் விசாரிப்பு நடவடிக்கை எடுப்பாரா? 700 பேர்ட்ட எவ்வளோ 700 பேர் வேலையை விட்டு சொல்லு. புது போஸ்டிங் 700 பேர் கோட்டுக்கு வந்துடுவான். 700. நீங்கள் அவன் லஞ்சம் வாங்கினானா வாங்கலையா, இல்லை அவன் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தாங்களா, அவனை விசாரிக்க வேண்டாம். இந்த போன ஆட்சியில் கடைசி நேரத்தில் எஸ்சிடிசியில் போட்ட 700 பேரும் பணி நீக்கம் செய்யப்படுவார் மட்டும் சொல்லுது. 700 பேர் எங்கே போய் நிற்பாங்க? ஹைகோர்ட் வாசல்ல. இப்போ பணம் வாங்கினது உறுதியாயிருமா? அப்போது ஒரு வியாபாரம் 500 கோடி ரூபா உதயநிதிக்கு அவள் லஞ்சம் வாங்காதாளா? அப்போது உதயநிதியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது உதயநிதி. சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து வந்ததுக்கு பிறகு என்ன அதிரடியான ஒரு திரைப்பட பாணியில் மாற்றம் இருக்க போது நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ ஒன்று அதான் சார், எதுக்குமே ஒரு 10 நாள் டைம் எடுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் முதல் என்ன செய்ய போறாரு பார்த்து நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணுவோம் நான் சொல்லிடுவேன். முதல்ல என்ன பண்ண போறாரு, முதல் நாள் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் மூவ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். முதல் மூவ் வச்சே கண்டுபிடிச்சலாம். அது ஏன்னா இப்போ எல்லா ஊழல் அதிகாரி போய் சேர்ந்துருப்பான். மணல் திருடன், ஆற்று திருடன், கனிம வள கொள்ளையன், அவ்வளவு சாராய எஸ்என்ஜே ஜெயமுருகன், மிடாஸ் கோல்டு எல்லா போலும் போய் சேர்ந்துருப்பான். எல்லாம் 500 கோடி பெட்டி தான். அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒன்று பண்ணாருன்னா ஓகே, மக்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு தொடர்ந்து நீங்க விஜய் இது எந்த ஊழல் பண்ணாலும் பக்கம் அவரு சன் டிவியில், ஸ்டார் டிவியில் 5 டிவியை அது ஒரிஜினல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். அதில் வராது. மீதி எல்லாம் கிள்ள பாருங்க, நீங்கள் ஆட்டத்தை பாருங்கன்னு. ஆட்டத்தை திராவிட இயக்கம் அப்போ புட்டி பாம்பா இருக்காது. சரி, ஓகேங்க. திருடி கொள்ளையடிச்சு கோடிகளை குவித்த இந்த திராவிட இயக்கம் விஜய கொஞ்சம் சிலிப்பானா, அதான் தலைப்புச் செய்தி. சரி, நான் இறுதியாக அந்த கேள்விக்கு வரேன். இப்போ விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், அவர் சிஎம் ஆயிட்டாரு. இப்போ அடுத்து நடக்கக்கூடியதில் சட்டசபையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு தமிழகம் பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் பல விஷயம் நடக்குனாலும் டெல்லியோடைய அப்ரூவலும் டெல்லி நினைக்கிறது தான் இங்கே நடக்கும். அவருடைய அந்த அதிகார வர்க்கம், அதிகாரிகள் வர்க்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ அவர்கள் வந்து என்ன ப்ளே பண்ண போகிறாங்க, அவங்களுடைய கணக்குன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த கணக்கை தாண்டி இப்போ அவர்கள் அதிமுகவை வைத்து பாஜக இங்கே ஆட்சிக்கு வரணும்னு நினச்சாங்க, பல பிளான் போட்டாங்க. இப்போ அந்த கணக்கெல்லாம் தவிடுபடி ஆக்கியிருக்காரு விஜய்ங்கும் பொழுது அவர்களுடைய கணக்கு என்னவா இருக்கு? அங்கே எனக்கு அப்படி தவிடுபடி ஆக்கின மாதிரி தெரியல. விஜயை தனியாக நிற்க வச்சதே பிஜேபி தான். திராவிட இயக்கத்தை ஒழிச்சிரு. ஃபர்ஸ்ட் இவங்களை முடிச்சுட்டு தான் நம்ம என்ட்ரி ஆகணும்னு. இப்போ அடுத்து திராவிட இயக்கம் அழிஞ்சு போனதுக்கு பின்னால் கண்டிப்பாக பிஜேபி இருக்கு. விஜய் அவர்கள் தான் அவர்கள் நினைச்சது அண்ணாதிமுக கூட்டணி சேர்த்துருக்க முடியும். திமுக இவ்வளோ சீக்கிரம் அழியாது. திமுக அழியாது, அண்ணாதிமுக. இப்போ பாஜகவுடைய திட்டம் 2 அழியணும், அழிஞ்சிருச்சா? திமுக அழிஞ்சிருச்சு, அண்ணாதிமுக அழிஞ்சிருச்சு. எந்திரிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இல்லை,
2 திராவிட இயக்கத்தை அழிக்கணுங்கிறது என்னமா, இல்லை பாஜக ஆட்சியை பிடிக்கணுங்கிறது என்னமா? அழிக்காம எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? சரி, இப்போ தாவேகா தலைவர் விஜய் உருவாயிருக்கிறாருல, இல்லைங்க, இருங்க 2 திராவிட இயக்கத்தை அழிக்காம எப்படி பாஜக ஆட்சியை பிடிக்க முடியும்னு கேட்குறேன். முடியாது. அதுக்காக பாஜக சொன்ன சிஸ்டத்துல 2 திராவிட இயக்கம் அழிஞ்சுது. அடுத்து விஜயை வச்சு காய் நகர்த்துவாங்க. பாஜக சொல்லுகிற திட்டத்தை போல விஜய் செஞ்சிருவார். செய்த பிறகு விஜய ஓரம் தள்ளிட்டு அடுத்து யார் வந்துடுவா? பாஜக வந்துடும். இதுதான் நடக்கும். இது அவங்களுடைய பிளானாக இருக்க போகுது. இதுதான் பிளான். சரிங்க. எனிவேஸ், இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அதிர்ச்சியாக மேற்கு வங்காளமும் கைவிட்டு போயிருக்கிறது. இங்கு காங்கிரஸ் பிடிச்சிருக்கிறாங்க. பட் எனிவேஸ், பாஜகவுடைய எழுச்சி தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய காலங்களில் வரும். அதற்கான முதல் அத்தியாயம் தான் இது. திராவிட இயக்கம் ஒழிஞ்சது அப்படிதான் இதை சொல்றீங்க. நம்ம காலம் என்று பதில் சொல்லும். அன்னைக்கு பேசுவோங்கய்யா. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.